வேந்தர் தொடர்பான வழக்கு இன்று நீதியரசர்கள் நாகமுத்து மற்றும் பாரதிதாசன் அவர்களுடைய அமர்வுக்கு வந்தது. அப்படி அந்த அமர்வில் நீதியரசர்கள் சில அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. வேந்தர் தரப்பில் அந்த பெற்றோர்கள் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டிருக்கிறதுனுடைய சம்பந்தமாக வேந்தர் தரப்பில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சார்பாக நாங்கள் குற்றமற்றவர்கள், நாங்கள் எந்த பணத்தையும் எந்த பெற்றோரிடமிருந்தும் பெறவில்லை, இல்லை மதனிடமும் யாரிடத்திலும் நாங்கள் எந்த பணத்தையும் பெறவில்லை என்று சொல்வதுடன் நாங்கள் உண்மையானவர்கள், குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்கிற வகையிலே 69 கோடி ரூபாயை கோர்ட்டில் அந்த கிரைம் நம்பர் 143/2016 என்ற வழக்கிலே டெபாசிட் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் எந்த பணத்தையும் யாரிடமும் பெறவில்லை. இருப்பினும் யூனிவர்சிட்டியினுடைய நற்பெயரை காப்பாற்றுவதற்காகவும் நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காகவும் இந்த பணத்தை கொடுப்பதற்கு டெபாசிட் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். நீதியரசர்கள் அதை கேட்ட பிறகு அதை அவருடைய ஆர்டர்களில் குறிப்பிடும்போது இந்த 69 கோடி ரூபாயை நீங்கள் கொடுப்பதாக இருப்பதை நாங்கள் ஆணையில் எழுதி கொண்டோம் என்று சொன்னார்கள். அப்போது மாணவர்கள் தரப்பிலே அந்த பணத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது நீதிபதிகள் அவர்கள் உண்மையிலே பணம் கொடுத்தார்களா, பணத்தை யாரிடம் கொடுத்தார்கள், எப்போது கொடுத்தார்கள், பணம் சேர்ந்ததா என்பதெல்லாம் இன்னும் புலன் விசாரணையில் இருக்கின்ற காரணத்தினால் அதை பற்றி எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது, அதனால் நாங்கள் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்ற கருத்தை தெரிவித்தனர். அதன் பிறகு போத்ரா என்பவர் தானும் இதில் இம்ப்ளீட் ஆக வேண்டும் என்று ஒரு பெட்டிஷனை கொடுத்தார். நீதிபதிகள் அதில் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இதில் உள்ளே நுழைவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று கூறி உங்களுக்கு ஏதேனும் தகவல் இருந்தால் அதை நீங்கள் காவல்துறையில் தெரிவிக்கலாம் என்று சொல்லி அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் செய்துவிட்டார்கள். அதே போல் எங்களுடைய இந்த ஆணை எந்த விதத்திலுமே அதாவது பிணை மனுவிற்கு எந்த விதமான ஒரு தடையாகவும் இருக்காது. நீங்கள் அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கும்போது நீங்கள் அந்த மேஜிஸ்ட்ரேட்டிடம் சந்தித்து உங்களுடைய பிணை மனுவை பற்றி பேசிக்கொள்ளலாம். அதற்கு எங்களுடைய ஆணை தடையாக இருக்காது என்கின்ற ஒரு கருத்தினையும் தெரிவித்து இதை முடித்திருக்கிறார்கள். 15/9 அன்றைக்கு கேஸ் போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம். வித்தவுட் prejudice to our rights and contentions, to prove our innocence, we are willing to deposit ங்கிற அடிப்படையில் தான் அந்த அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால் கொடுக்கறதுக்காக நாங்கள் குற்றம் பண்ணிட்டோங்கிறதுக்காக கொடுக்கல, குற்றமற்றவர்கள் என்று சொல்லி வித்தவுட் prejudice to all our rights and contentions என்ற வார்த்தையை சொல்லித்தான் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதே கருத்தை நீங்கள் உங்கள் மேஜிஸ்ட்ரேட்டிடம் தெரிவிக்கலாம், அவர் அதை பிணை மனுவை பற்றி விசாரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். பெற்றோர் தரப்பில் சொன்னோன்னா அது உண்மையாக போயாலும் நீங்கள் அங்கே விசாரிச்சிக்க, புலன் விசாரணையில் தான் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டாங்க நீதிபதிகள். காணாமல் போன மதன் தொடர்பான வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வழக்கிலே பாரிவேந்தர் அவர்களும் அவரது வழக்கறிஞர் மூலமாக இந்த வழக்கிலே தன்னையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்றும், அதே போல் எஸ்ஆர்எம் நிறுவனமும் வழக்கறிஞர் மூலமாக தங்களையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்தனர். அதை தாண்டி போத்ரா என்ற தனிநபர் தன்னையும் விசாரிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தார். மாண்புமிகு நீதியரசர்கள் போத்ராவின் மனுவை நிராகரித்து விட்டார்கள். இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லாதவர் என்று முடிவு செய்தனர். அதே நேரத்திலே எஸ்ஆர்எம் நிறுவனமும் பாரிவேந்தரும் தாக்கல் செய்த மனுவின் மீது இந்த வழக்கிலே மனு தாக்கல் செய்த மனுதாரரின் வழக்கறிஞர் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து அதற்கு பதிலுரை கொடுக்குமாறும், பெற்றோர்கள் மாணவர்களுக்கும் அறிவிப்பு கொடுத்து அவர்களும் அதற்கு பதிலுரை கொடுக்குமாறும் உத்தரவிட்டுள்ளனர். இந்த வழக்கு வருகிற 15ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவிலே பாரிவேந்தரும் எஸ்ஆர்எம் நிறுவனமும் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பாரிவேந்தர் சார்பாக அவரது மகன் சத்யநாராயணன் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், 69 கோடி ரூபாய் இந்த வழக்கிலே மொத்தமாக மாணவர்களிடம் பணம் ஏமாற்றப்பட்டுள்ளது. அந்த பணத்தினை மதன் பெற்றதாக ஒவ்வொருவரும் புகாரில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே வித்தவுட் ப்ரிஜுடிஸ் என்னை கைது செய்திருக்க வேண்டியதில்லை, இருந்தாலும் வித்தவுட் ப்ரிஜுடிஸ் அந்த குற்ற எண்ணிலே இந்த 69 கோடியை நான் கட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.
இந்த சட்டப்பிரிவுகள் 406 420 என்பது ராசி ஆகி கொள்ளக்கூடிய காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் ஆகியனாலே நாங்கள் இந்த பணத்தை கட்டிவிட்டு நாங்கள் பிணைவு செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று சொன்னார். அதற்கு பெற்றோர்கள் தரப்பிலே நாங்கள் வாதிடும்போது சொன்னோம், இந்த பணம் நீதிமன்றத்தில் கட்டுவதனால் எந்த பயனும் கிடையாது. அந்த பணம் ஏமாந்தவர்களிடம் கொடுத்தால்தான் இது ராசியாக முடியும். ஆகவே இந்த பணத்தை எங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு மாண்புமிகு நீதியரசர்கள் எது சொல்வதாக இருந்தாலும் எழுத்து மூலமாக நீங்கள் உங்களுடைய பதிலுரைகளை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வழக்கும் அவரது பிணை சம்பந்தமான வழக்கும் வெவ்வேறு வழக்குகள். ஆகவே எந்த மனு அங்கு தாக்கல் செய்தாலும் அதை குறித்து நீங்கள் அங்கு சென்று வாய்திட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வழக்கின் புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெறும். மதனை பொறுத்தவரை இன்னும் தேடிக்கொண்டிருப்பதாக தகவல் சொன்னார்கள். இன்னும் அவர் கிடைக்கவில்லை. அது சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்தார்கள். காவல்துறையினர் விரைவிலே மதனையும் பிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கின் விசாரணை குறித்து இன்னும் தீவிரப்படுத்த அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வழக்கின் விசாரணையை மாற்றுவதற்கான மனுவிலே தான் இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மனுவின் மீதான பிரச்சனையிலே பெற்றோர்கள் இன்றைக்கு அவர் 69 கோடி ரூபாய் கட்டுகிறேன் என்று சொன்ன காரணத்தினால் அதை குறித்து அழுத்தம் தராமல் அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் ஒருவேளை அவர்களிடம் கொடுக்கப்பட்டால் இந்த வழக்கிலே சுமூகமான சூழ்நிலை ஏற்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.